குழந்தைக்கு என்ன தெரியும்? குழந்தையாக இருக்கக்கூடிய யாருக்குமே இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. பேரண்டிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து வந்து குழந்தைகள் மேலேயும் மத்தவங்க மேலேயும் திரிக்கிறது தப்பு. பிசினஸா நடக்கப்படுறது கமர்ஷியலா நடந்துட்டாரு. என்கிட்ட இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்குவேன். பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்ய முடியும். அப்ப அரசாங்க அதிகாரிகள் நீங்க என்ன லெவல்ல குறை சொல்ல முடியும்? இந்த நியூஸ் கூட பாருங்க, அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்போ வந்து சீல் வச்சாங்க, நாங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேசவே இல்லை. அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியவரோட குழந்தை விழுப்புரத்துல நடந்து 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து இன்னொரு இடத்துல மதுரையில பக்கத்துலயே தான். நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல இந்த பிரச்சனை? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். தம்பி வணக்கம். வணக்கம். இப்ப இந்த மதுரையில 3 வயது குழந்தை தண்ணி தொட்டியில விழுந்து இறந்தப்புறம் தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது மிக சோகமான சம்பவம் தான். இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகள்லாம் தேவையா? இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? இது 2 வகையில பார்க்க வேண்டியது. நீங்க இப்ப விழுப்புரம்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கும் மதுரையில் நடந்த இன்சிடென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா 2த்துக்குமே இருக்கக்கூடிய பொதுவான இடம் வந்து உயிர் சேதம் தான். நீங்க விழுப்புரத்துல இருக்கக்கூடிய இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த விஷயத்தையே மறைக்கணும்னு ஒரு பள்ளி நிர்வாகமே முயற்சி பண்ண ஒரு செய்தி. இந்த இடத்துல அந்த பள்ளி நிர்வாகம் அதை கொண்டு வந்தாலும் சொல்லியிருந்தாலும் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் எல்லாம் நடந்தாலும் ஒரு உசுறு போயிருக்குன்றது ஒரு பக்கம் நீங்க பார்க்க வேண்டியது. ஆனா இதற்காக வந்து இந்த பயிற்சிகளோ மற்ற விஷயங்களோ இந்த லேர்னிங்கோ எதுவுமே கூடாதுன்னு பேசக்கூடியது வந்து ஒரு பெரிய தவறு. பேசிக்காவே நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான சுமைகளை இந்த வயசுல கொடுக்க கூடாது. அதுங்களோட போக்குல தான் அதுங்க வளரணும்ன்றதுதான் தேவையான ஒண்ணு. அந்த ஸ்கூல் கூட அப்படிதான், கிண்டர் ஸ்கூல் தான். இல்ல ஸ்கூலையும் தாண்டி ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாது. குழந்தைங்க 4 வயசு வரைக்கும் ஒரு ஃபேமிலியோட அப்பா அம்மாவோட அவர்கள் சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஜென்ரேஷன் தான் உருவாக்கணும்ன்றதுதான் சொல்றாங்களே. நீ போய் கல்வின்ற ஒரு விஷயத்த அந்த டைம்லயே கொடுக்காதீங்கன்றதுதான் பேசிக்காவே குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆனா அது இந்த ஜென்ரேஷனுக்கு பொருந்துமான்னு நீங்க ஒரு கேள்விக்குறி இருக்கு. கோடைக்கால பயிற்சி வகுப்பே நாங்க ஜென்ரலா ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இல்ல ஏதாவது கிளேல செய்யறாங்க, அந்த மாதிரி தான் அனுப்பிச்சு விடுறோம். அது எப்படின்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முழு நேரத்துல அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க, வீட்டுல இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனாலும் குழந்தைய பாத்துக்க முடியும், ஸ்கூலுக்கு போனாலும் அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பாத்துக்க முடியும். இன்னைக்கு 365 நாள் வேலை போறோம். குழந்தைங்களுக்கு 1 மாசம் லீவ் விடுவாங்க. வேலை பார்க்குற அப்பா அம்மாக்கு லீவ் விடுவாங்களா? கிடையாது. அப்ப அவர்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த 30 நாட்களுக்கு யார் அந்த குழந்தைய பாத்துப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்த வாழ்க்கை இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்குன்ற பட்சத்துல அப்ப குழந்தைய தனியா விட்டுட்டு போக முடியாது. அது அதை விட பெரிய டேஞ்சர். அப்ப பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து கோடை காலத்துல கத்துக்கக்கூடிய இடமாக பார்க்கல. அந்த கோடை காலத்துல இவர்களை தாண்டி பத்திரமாக பார்க்கக்கூடிய இன்னொரு இடத்தை தேடுறாங்க. சோ அப்படிதான் இந்த ஸ்கூல்ஸும் சின்ன சின்ன இடங்களும் போயிட்டு இருக்கு. நீங்க அது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, அடல்ட்டா இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிகபட்சம் ஏன் இதை வெளியில வரக்கூடாதுன்னு ஸ்கூல் டைம் லீவ் விட்டாங்கன்னா மே மாசம் நமக்கான கத்திரி வெயிட்களும் அந்த கோடைகால டைமோட உஷ்ணம் உடல்நிலை பாதிப்பு இருக்கனால வெளியில பயணிக்கக்கூடியதுல பெரிய பாதிப்புகள் இருக்குன்ற காரணத்தினாலதான் இந்த நேரத்தை வந்து முழுக்க இதுக்குன்னு கொடுத்தாங்க. ஆனா நாம எல்லாம் அப்படியா இருக்க போறோம்? என்னையோ ஒண்ணு இப்போ பாப்பா வீடு, தாத்தா வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடுன்னு எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு சந்தோஷத்துல இருந்துகிட்டே தான் இருப்போம். என்ன நினைக்கிறாங்க பெற்றோர்கள், சும்மா ஒரு இடத்துல விடுறதுக்கு பதில் நான் முடிஞ்சதுன்னா ஒரு இடத்துல வந்து கத்துக்கிட்டுமே அவங்க ஏதாவது இது பண்ணட்டுமே. குழந்தைங்களும் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே, நம்மளையோட பயங்கர புத்திசாலிகளா ஆக்சுவலி வந்து 4 வயசு குழந்தை பேசுறதுனால 40 வயசு ஆளுங்களால பீட் பண்ண முடியல. நம்மளால சொல்லி கொடுக்க ஒண்ணுமே முடியாது. எப்படி மேடம் முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, கேட்கிற கேள்விகள்லாம் பதில் நம்ம கிட்ட இல்ல. அவ்வளவு கேள்விகள் அது யோசிச்சு கேக்குது. இன்னைக்கு நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்க நம்ம சொல்றோம் இல்லையா, மொபைல் போன்ல அடிக்டட் குழந்தைங்க. எப்படி மொபைல் போன் ஒரு குழந்தை கையில வந்துச்சு? நம்ம பாக்குறோம், நீ என்ன பாக்குற அப்படின்னு தேடி அது வருது. அப்ப நீ பாக்குறப்ப நானும் பாக்குறேன்னு அது நான் பார்த்த வீடியோஸ் தான் அது பாக்கும்போது இடையில வருது, அப்புறம் அதுதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கப்புறம் குழந்தைய இங்க தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பேரண்டிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துட்டு வந்து குழந்தைகள் மேலேயும் மத்தவங்க மேலேயும் திரிக்கிறது தப்பு. அதே சமயம் பிசினஸா நடக்கப்படுறதும் கமர்ஷியலா நடந்துட்டு தான் இருக்கு. இதை பயன்படுத்தி கமர்ஷியல் ஆக்கி இதன் மூலியமாக ஒரு வருமானங்களை ஈட்டி இதன் மூலியமாக அவங்கள வந்து இது பண்ணக்கூடியதுன்னு ஒரு பக்கம், ஒரு ஓவர் சுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடமும் ஒரு கோடைக்கால பயிற்சி வகுப்புக்குன்னு ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸே கட்டிடலாம்னு தோணுது. ஆமா, இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் தனித்தனியா 40,000 ரூபாய்க்கு மேல ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது மேடம், வருஷத்துக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடிய டியூஷனோ 20 நாள் தான் கிளாஸ், சனி ஞாயிறு லீவு, வாரத்துல 5 நாள் தான் இன்னைக்கு வந்து டிமாண்டும் காஸ்டிங்ஸும் ரொம்ப அதிகம். நீங்க அதுவும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்துருச்சு.
போடுறவங்கலாம் வந்து பயங்கர முதல்லாம் ஒத்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றத விளம்பரப்படுத்தணும்னா அவங்க பேப்பர்லயும் நியூஸ்லயும் விளம்பரம் கொடுக்கணும். படிக்கிறவங்க சொல்லுவாங்க, அதை பத்தி சேர்த்துருவோம். இன்னைக்கு எப்படி இருக்கு, நானே ஒரு வீடியோ எடுத்து என் குழந்தை எப்படிலாம் படிக்குது பாத்தீங்களா, நான் சொல்லி கொடுக்கறது மூலியமா இந்த குழந்தை எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தையே பிரில்லியண்டா காட்டி வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடும் போது பேரண்ட்ஸ்குள்ள ஒரு ஆசை வருது, என் பிள்ளை இந்த மாதிரி பிரைட்டா இருந்தா எப்படி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே எல்லாமே. இப்போ நான் கூட என் குழந்தைக்கு வந்து என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு நம்ம வந்து மாண்டசரியில ட்ரை பண்ணி போடுவோம், அடுத்து வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு மாண்டசரியில இருக்கு, அதுக்கப்புறமா ஐஎஸ்சிக்கு வேணா மாத்த ட்ரை பண்ணலாம். ஒரு ரெண்டே ஒன்று தான், ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடுவோம், இல்லைன்னா நம்ம வந்து மாண்டசரியில போட்டு இந்த எஜுகேஷன் எடுப்போம், இதுக்கு நடுவில் எதுவும் நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா மாண்டசரியில வந்து கம்ப்ளீட்டா வந்து எழுத்துப்பூர்வமான எக்ஸாமினேஷன்ஸும் ப்ராசஸும் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து நீ வந்து சுயநலமாக உன்னை பாத்துக்கிறது, நீயே உன்னை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன வருதோ அதை செய்ய சொல்லி அவங்க கிட்ட என்னன்னு பார்த்து அதை கொண்டு வராங்க. அப்ப அந்த மாதிரி லேர்னிங்க்கு கொடுப்போன்றது என்னுடைய ஆசையாக இருக்கு. இப்ப நான் அந்த ஆசைக்காக நான் ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் நிறுத்தி அந்த ஸ்கூல்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டா நம்ம ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இல்லையா. சோ இங்க பிரச்சனை என்னன்னா மெத்தனங்கள் அதிகமாயிடுச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு காசு வாங்குறோமோ, இலவசமாக கொடுத்தாலும் சரி காசா கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீ உள்ள வர்றதுல ஆரம்பிச்சு குழந்தை நல்லபடியாக அதே காம்பவுண்ட் தாண்டி வெளியில போற வரைக்கும் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு தான் இருக்கு. இது பள்ளி மட்டும் இல்ல, ஒரு டியூஷன் நடத்துறவங்களாக இருக்கட்டும், ஒரு பள்ளியை நடத்துறவங்களாக இருக்கட்டும், ஒரு பொது வெளியில ஒரு 10 பேர் சேர்க்கறனாவே அப்படிதான் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க எப்ப ஒருத்தரை உங்களை நம்பி வரவழைக்கிறீங்களோ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்கு. அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க எடுக்க முடியல, அதை பண்ணக்கூடாது. அதற்கான மேன் பவர் இல்லைன்னா நீங்க பண்ணக்கூடாது. நீங்க எப்படி பார்த்தாலும் ஃபீஸ் ஏத்திட்டு தான் போறீங்க, எப்படி பார்த்தாலும் இது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்ப அதற்கேற்ற மாதிரி பீப்புளை நீங்க கையில வச்சிருக்கணும். அப்ப இல்லாம நீங்க வந்து இவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க இப்படி ஆயிட்டாங்க, இந்த இடத்துல நீங்க கேர்லெஸ் பண்ண. ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், ஒரு தொட்டியை பாக்குது, தண்ணியை பார்த்தா விளையாடதான் சொல்லுது, தண்ணியை பாக்குது, அது போய் தண்ணி ஒண்ணு இல்ல. இப்படி போய் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வடபழனி முருகர் கோயில்ல நான் சின்ன வயசுல இருக்கும் போது வந்து எங்க வீட்டுல அந்த ஏதோ திருமணம் நடந்துட்டு இருக்க விஷயம், நான் குழந்தையா இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு தொட்டி வச்சிருக்காங்க, கீழே வந்து சின்ன குள தொட்டி மாதிரி வடபழனி முருகர் கோயிலுக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள மீன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சோ மீன் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது எனக்கு தெரியல, ஒரு 10 வயசுக்குள்ள கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது சுத்தி 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 வரேன். அப்ப முன்னாடி இருக்க குழந்தை என்ன பண்ணுதோ அதை நோக்கி நான் போறேன். அந்த முன்னாடி குழந்தை ஓடி, நான் நடந்து போனேன்னா அந்த குழந்தை நடந்து வந்துட்டே இருந்தது. அது முன்னாடி இருக்கிற பசங்க வந்து ஓடி போனாங்கன்னா அவங்களை பார்த்து நானும் ஓடி போனது தோணுச்சு. இன்னொரு குழந்தை மேலே ஏறி நின்றுச்சுன்னா எனக்கும் மேலே ஏறி நின்றுச்சு. இன்னொரு குழந்தை மீனை தொட்டுச்சுன்னா எனக்கும் மீனை தொடணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த தொட போய் நான் கவுந்து விழுந்தேன். அப்புறமா நான் வந்து உள்ள அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய சவுண்டு அந்த இடத்துல தெரியுது. இது பப்ளிக் பிளேசஸ். அப்ப ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய யாருக்குமே இதனால என்ன நடக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. சுடோன்னு சொல்லதான் முடியும், அது தொட்டு பார்த்து சுட்டாதான் சூடுன்றது தெரியுமே தவிர அது வரைக்கும் நீங்க சூடுன்னு சொல்றது எதையுமே அந்த குழந்தை தெரியாது. அப்ப இதோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, உன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த இடம், அவர்கள் தான் எடுத்தாகணும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதற்கேத்த மாதிரி அவங்க இப்ப அரெஸ்ட் ஆயிட்டாங்க, உள்ள என்கொயரிஸ் போட்டாங்க, எல்லா டீச்சர்ஸ் இது பண்ணாங்க, அது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நாம பார்க்க வேண்டியது என்ன, அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னன்னு 2 விஷயம் தான் இங்க பேச வேண்டியது இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு பள்ளி உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரிலாம் தூக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட. அப்ப அந்த ஸ்கூல் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்றத இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்குன்னு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து மழலையர் பள்ளிகளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து மிடில் ஸ்கூலுக்கு ஒன்று இருக்காங்க, ஹையர் ஸ்கூலுக்கு ஒன்று இருக்காங்க, ஹையர் செகண்டரிக்கு ஒன்று இருக்கு, காலேஜ்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. இதுல பிரைவேட்டுக்குன்னு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் எய்டடுக்குன்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இது இருக்கு. இவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒன்று இருக்கு. பொதுவாக போய் இதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, இதை ப்ராக்ரஸ் பண்ணி, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அப்ப அதை வந்து சரியாக செய்ய முடியாமல் போற இடம் தான் இது தோத்து போகுது. முதல்ல இது. 2வது, அவர்கள் மேல் பயம் இல்லாம இருக்கிறது. ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்துதுன்னா என்கிட்ட இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துப்பேன், யாரும் எனக்கு வந்து எதுவும் பண்ணிட முடியாதுன்றது இருக்கு இல்ல. அந்த இடத்துல இவர்கள் வந்து டவுன் ஆக்கப்படுறாங்க. அப்ப இவங்களால அந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியல. ஆனா பொதுவெளியில இந்த பிரச்சனை பெருசாகும் போது இவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மாட்டிக்கிறாங்க. அப்ப இவங்களும் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. இந்த கடமை வராத வரைக்கும் அவங்க தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏனால இதுல அதிகபட்சம் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளும் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும், உலகத்துல தேவையான மனுஷருக்கு 2 தான், கல்வியும் மருத்துவம் தான். இது 2 அதிகப்படியா அரசியல்வாதிகிட்ட தான் இருக்கு. எல்லா ஸ்கூல் காலேஜஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்குமா? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்?
இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அரசாங்க அதிகாரிகள் வேலை செய்ய முடியும். அப்ப அரசாங்க அதிகாரிகள் நீங்க என்ன லெவல்ல குறை சொல்ல முடியும்? இந்த நியூஸ் கூட பாருங்க, அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்போ வந்துச்சு, சீல் வச்சாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸே பேசவே வரல. இல்லை. ஏன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசும்போது அதற்கான பிரதிபலன்கள் வேற மாதிரி பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு பார்க்கப்படுச்சு. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, கோடைக்கால வகுப்புகள் எல்லாமே தடையிட்டாங்க. அது அப்படி ஒரு இதா சம்மந்தமே இல்லாம இன்னொரு இதுக்குள்ள போய் என்ன பண்ணுவோம், கோடை நீ எதை வேணா நடத்து, ஆனா எது நடத்தினாலும் அதற்கான முறையாக சரியாக வழிமுறை இல்ல அப்படின்னா உன்னை அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணுவேன்றதை யாராலையும் சொல்ல முடியல. அதுக்கு நீ பண்ணாமலே இருந்துட்டது நல்லதுன்னு நினைப்பீங்க. சரி, மே மாசம் நடந்தது இது சொல்லிட்டீங்க, ஜூலை மாசம் ஓபன் பண்ணுவாங்கல்ல, அப்ப இது நடந்தா ஸ்கூலையே சொல்லுவோம். ஸ்கூல் நாள்ல நடக்குது, இந்த ஸ்கூல் நாள்ல நடந்துச்சு, அப்படியே வேற மாதிரி பேச வேண்டியதுதான். லீவ் நாள்ல பையன் வந்து கிரவுண்ட்ல விளையாண்டு விழுந்தாலும் அதே சொல்லுங்க, ஸ்கூலே இல்ல லீவ் நாள்ல வந்து பிரச்சனைன்றது எல்லா விளையாண்டு. இடத்துலயுமே இருக்கும். என்கிட்ட கூட நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப நீங்க ட்ரக்ஸை பத்தி பேசும்போது, போதை பத்தி பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து ஆல்கஹால் விற்கிறாங்க, இது இருக்கு, சிகரெட் இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்கு, அப்புறம் நீங்களே இதை சாப்பிடாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே என்னன்னு சொல்லுவாங்க. ரோடு இருக்கு, ரோட நீ கிராஸ் பண்ணி போகணும், அந்த ரோட்ல சைக்கிளும் தான் வருது, பைக்கும் தான் வருது, காரும் தான் வருது, பஸ்ஸும் தான் வருது. இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சு அதெல்லாம் எப்ப வராதோ அந்த நேரம் பார்த்து ரோடு கிராஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரோடு கிராஸ் பண்றதுல தான் உன்னோட சேஃப்டி இருக்கு. உன் உசுறு உனக்கு முக்கியம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எப்படி வேணாலும் பாக்குறேன்னா வர வண்டியில எதுல வேணா அடிபட்டு போக வேண்டியது. அந்த மாதிரிதான் வந்து இது எல்லாமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிகளும் மற்ற விஷயங்களும் வளர்ச்சிகளும் வளரும் போது நமக்கு தேவையான விஷயங்களும் தொடர்ந்து தானாக வந்துகிட்டே தான் இருக்கும், வேற வழியே இல்லை. ஆனால் அதை நான் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்காம போறேனான்றதுலதான் என்னோட வெற்றி இருக்கு. நீ அதை பார்க்காம இதை மட்டுமே பார்க்கணும், இதை மட்டுமே பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பிள்ளைகள் நிறைய கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மற்ற இடத்துக்கு போறதுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல பல குழப்பங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இன்ஜினியரிங், ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஒரு பக்கம் மெடிசன், ஒரு பக்கம் லா, இதுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இந்த உலகம் பயங்கரமா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? சின்ன குழந்தையில இருந்தே அந்த குழந்தையை தயார்படுத்துற இடத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க. யாராவது ஒரு இடத்துல ஒரு குழந்தையாவது உனக்கு என்ன பிடிக்குமோ அதை படிடான்னு சொல்லி கூட்டு போய் விட்டுருக்குமா? இப்படி எல்லாம் இந்த நம்மளோட சுயநலத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்களை ஃபுல்லா ஒரு மோல்டு பண்ணிட்டு இன்னைக்கு குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி போய் நிக்கிறதுல ஒரு இதுவுமே இல்லை. இன்னைக்கு இப்போ மதுரையில இறந்து போன அந்த குழந்தையோட பெற்றோர்கள் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியவரோட குழந்தை. கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியவருக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் பார்த்து தானே விட்டுருப்பாங்க. மத்த ஸ்கூலோட இங்க பாதுகாப்பு நல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு தெரிஞ்சுதானே இது பண்றீங்க. அப்ப அந்த இடத்த அலட்சியமாக பயன்படுத்திக்கிட்ட அந்த பள்ளி நிர்வாகத்தை நீங்க குறை சொல்வீங்களா, அல்லது இந்த மாதிரி இடத்துல எனக்கு என்னால என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் தூக்கிட்டு போய் உங்க குழந்தைய போட்ட பெற்றோர்கள் மேல குறை சொல்வீங்களா, இல்ல இது ரெண்டுமே கண்காணிக்க தவறுன பள்ளி நிர்வாகத்துக்கு மேல குறை சொல்வீங்க? நம்ம கிட்டே ஆடியன்ஸ் கிட்டே தான் விடணும் யாருன்றது சொல்லுவாங்க. ஏன்னா இது அவர்களோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் அவங்களோட இது தெரியும். ஆனால் எக்காரணத்திற்கொண்டும் இதில் முதல் குற்றவாளியாக பள்ளி நிர்வாகத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இது அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மீறினவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான். அந்த இடத்துல நீங்க ஒரு பிரச்சனைனா நடந்தா ஆகணும். நீ போய் சாப்பிட்ற இடத்துல சாப்பாட்டுல புழு இருந்துன்னா சாப்பாடு ஹோட்டல்காரன் தான் பிரச்சனை, அவன் மேலதான் தப்பு. நீ என்னைக்கு பணம் கொடுத்து பணத்துக்காக ஒரு இடத்துல போய் நிக்கிறியோ அன்னைக்கே உனக்கான ஒரு விஷயத்தை விற்கிறானா அந்த விஷயத்திற்கு தேவையான இதுவும் அவங்க தான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்த விட்டு தர முடியாது. எனக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா மேடம், சேம் தண்ணிக்குள்ள விழுந்த, அதாவது சாக்கடையோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், நடந்த இன்சிடென்ட் நடந்து 2 மாசம் கூட ஆகல. விழுப்புரத்துல நடந்து 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து இன்னொரு இடத்துல அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் வெளில வராம இருக்கு. அப்ப படிக்க வைக்காம விட்டுறாமலா, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடாமலே விட்டுறாம, நம்மளுக்கு பயம் வருதுல பேரண்ட்ஸா. அப்ப எதை நீங்க நம்ப சொல்றீங்க? அப்படியே நீங்க நிறுத்த முடியாதுல்ல, எதுவுமே வேணா வீட்ல இருன்னு சொல்லி ஒரு காலத்துல வீட்டுல இருந்தவங்கலாம் ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. உண்மையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மாதிரியான வளர்ந்த மாநகரம், கோயம்புத்தூர் மாதிரியான வளர்ந்த மாநகரத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகமாக கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வரவங்க தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. நீங்க அதிகபட்சம் கிராமங்களில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறாங்க. அவங்க வெளியூர்ல தான் கொண்டு வந்து நம்ம சென்னை அந்த மாதிரி இடத்துல தான் காலேஜஸ். அது இன்னும் வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வரும்போது நான் சொல்றது ஸ்கூல்லே சிபிஎஸ்சி தான் அந்த ஊர்ல இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கூலா பார்த்து சேர்க்கறாங்க. நீங்கள் அதிகபட்சம் அரசு பள்ளிகள்ல ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மாணவர்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நீங்க பிரைவேட் சிபிஎஸ்சியோட அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெருசா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய எப்படி எல்லாம் படிக்க வைக்கணும், இப்படி எல்லாம் செய்ய வைக்கணும்ன்ற மைண்ட் செட் இது மாறிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற விஷயங்கள்ல வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. என்னன்னா, நான் காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவேன், சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் என் பிள்ளை எங்கேயாவது இருக்கணும். நீ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கோ, ட்ரைனிங் வச்சுக்கோ, என்னென்ன கோச்சிங் இருக்கோ வச்சுக்கோ, 6 மணிக்கு வெளில அனுப்பு அப்படின்ற அளவுக்கு பெற்றோர்கள் மாற ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் ஏதாவது வகையில என் புள்ள ஜெயிச்சு நல்லா படிச்சு நல்ல இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்மலாம் பட்ட கஷ்டத்தெல்லாம் அது தொடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடியது. அப்ப இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் இதை சரியா பண்ணலன்னா எங்க போனாலும் இது பிரச்சனை தான். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.